ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு இது நல்லா இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சனா நல்லா தண்ணி அதுலேருந்து வரும். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். திருப்பியும் அதிலே போட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து பேஷன் ஃப்ளாரு, கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூனு, சாட் மசாலா 1 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு. இது நார்த் இந்தியன் ஸ்டைலு ஒரு ரெசிபி. பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன இஞ்சி துண்டு, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. தனியா பவுடர் இருந்தால் தனியா பவுடர், கொரியண்டர் பவுடர் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எப்பயும் சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாம். நல்லா திரட்டியாச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்னையும் திரட்டிக்கலாம். இதையும் திரட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக இதை பரவி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சுற்றி இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே திருப்பியும் இன்னொரு சப்பாத்தியை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா எல்லாத்துலேயும் இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம 4 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 4 ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு ரோலை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருஞ்சீரகம் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா திரட்டிக்கலாம். அவ்வளோதான், திரட்டியாச்சு. இதை நம்ம எடுத்து தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதான். இதேமாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த பராத்தாவை சுட்டுக்கலாம். கல் வச்சு அதில் நம்மளோட ஆனியன் லச்சி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வெந்தோடனே திருப்பி போடலாம். மேலே நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுக்கலாம். இது மேலேயும் லைட்டாக நெய்யை தடவிடலாம். வெந்துச்சுன்னா நம்மளோட லச்சி ஆனியன் பராத்தா ரெடி ஆகிடும். 2 பக்கமும் நல்லா வெந்துச்சுன்னா எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லச்சி பயாஸ் ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க ரைத்தா வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் காரா பூந்தி கூட போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பராத்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இது ஒரு அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.